நேரமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்துடுச்சு. எஸ், மனோஜ் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு எபிசோட்ல முத்துவும் செல்வமும் ஒரு கடைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. கடை வச்சிருக்கவங்க வேற யாரும் இல்ல, மனோஜ் கடையில ஏமாத்தி பொருளை தூக்கிட்டு ஓடினவங்க தான். முத்துவும் செல்வமும் ஃப்ரிட்ஜை புக் பண்ணிட்டு பணமும் கொடுத்துடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா போலீஸ் வந்து அந்த திருட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கூடவே கடையில இருந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. மனோஜ் ஸ்டேஷன் வந்திருக்கிறத பார்த்து முத்து அவனும் ஏமாந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். மனோஜ் பேசுறதெல்லாம் வீடியோவும் எடுத்துக்கிறான். முத்து நாங்க கடைக்கு பொருள் வாங்க தான் போகணும்னு சொல்லிட்டே இருந்ததால திருடனுங்களை தவிர மத்த எல்லாரையுமே ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முத்து வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ஹால்ல ஆஜராக சொல்றான். மனோஜோட குறும்படத்தை முத்து எல்லாருக்கும் டிவில போட்டு காமிக்கிறான். அண்ணாமலை மனோஜ் கிட்ட நீ மாறவே இல்லையா, எதுக்குடா போய் சொன்ன, ஏன்டா எல்லாத்தையும் மறைச்சேன்னு கோவப்படுறாரு. ஏமாந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி 4 லட்சம் பணம் வந்துச்சுன்னு ஸ்ருதி கேக்குறா. முத்துவும் எனக்கும் அதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படா 4 லட்சம் பணம் வந்துச்சுன்னு கேக்குறான். முத்து அடிச்சா மனோஜ் உண்மையை உளறிடுவான்னு விஜய் அவனை அடிக்கிறாங்க. அப்பயும் அவன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு கடன் வாங்கினியான்னு கேட்டு அடிக்கிறாங்க. விஜயோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட தான் கடன் வாங்கினேன்னு மனோஜ் சொல்றான். பயத்துல தான் இப்படி பண்ணிருப்பாரு, அவரு யாரையும் ஏமாத்தலையே, ஏமாந்து தானே வந்திருக்காரு, விட்டுருங்கன்னு சொல்லி ரோகிணி அவனை காப்பாத்திடுறா. மனோஜ் இவ்வளவு தூரம் மாட்டியும் நகை விஷயம் தான் வெளியில வரல. எப்போ நகை விஷயத்துல மாட்டுவான்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.